Hi friends, I am Chitra, SEBI registered research analyst. Welcome to my YouTube channel Trader Chitra Tamil. So இன்னைக்கு நம்ம வந்து மூவிங் ஆவரேஜ்னா என்னங்கறத பத்தி பார்க்க போறோம். So மூவிங் ஆவரேஜ்னா என்ன? மூவிங் ஆவரேஜ் ஒரு ஸ்டாக்கோட குறிப்பிட்ட பிரைஸோட ஆவரேஜ் பிரைஸ். So புது பிரைஸ் டேட்டா வரும்போது இந்த ஆவரேஜ் பிரைஸ் வந்து கண்டினியூஸ்லி அப்டேட் ஆகும். ஸோ இது மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மூவிங் ஆவரேஜ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ வை வி யூஸ் த மூவிங் ஆவரேஜ்? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே இருந்துச்சுன்னா பியரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே, அதாவது ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ்க்கு பக்கத்தில் வந்து அங்கே வந்து சப்போர்ட் எடுத்து எகெயின் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். எகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். ஸோ டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணும்? இப்போ ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் பண்ணும். ஸோ மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணும் அந்த இடத்துல. ஸோ ட்ரேடர்ஸ் இதை யூஸ் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ மூவிங் ஆவரேஜ்னா ட்ரேடிங்ல ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ற ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர். ஸோ இது மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சின்ன சின்ன ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸை ஸ்மூத் பண்ணிட்டு மார்க்கெட்டோட ரியல் டைரக்ஷனை கிளியரா காட்டும். ஸோ மூவிங் ஆவரேஜ் ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் பீரியட்ஸ், அதாவது பர்டிகுலர் கேண்டில்ஸோட ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு புது கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது அந்த லேட்டஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸோட ப்ரைஸ் தான் கால்குலேட் ஆகும். ஸோ ஓல்டஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் என்ன ஆகும்? அது ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அதனால ஆவரேஜ் கண்டினியூஸ்லி ட்ரேட் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும், கண்டினியூஸ்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆவரேஜ் ப்ரைஸ். ஓகே, ஸோ அதனால தான் அதுக்கு மூவிங் ஆவரேஜ்னு பேர். ஸோ ஃபார்முலா என்ன? மூவிங் ஆவரேஜ் ஈக்குவல் டு sum of closing price over n periods divided by number of periods. Okay, so இப்போ நீங்க எக்ஸாம்பிள் வந்துட்டு 5 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க. ஸோ மூவிங் ஆவரேஜ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் 5 கேண்டில்ஸ் க்ளோசிங் பிரைஸ் டிவைடட் பை 5. இப்போ 20 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் ஈக்குவல் டு லேட்டஸ்ட் 20 கேண்டில்ஸோட க்ளோசிங் பிரைஸ். 50 மூவிங் ஆவரேஜ்னா லேட்டஸ்ட் 50 கேண்டில்ஸோட க்ளோசிங் பிரைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து காமனாக யூஸ் பண்ணுற மூவிங் ஆவரேஜஸ், அதாவது 5, 20, 50 அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ 5 மூவிங் ஆவரேஜ்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் ஸ்கேல்பர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மூவிங் ஆவரேஜ். ஸோ இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணும். அதனால மார்க்கெட்டில் ப்ரைஸ் கொஞ்சம் மூவ் ஆனால் கூட 5 மூவிங் ஆவரேஜ் உடனே ரியாக்ட் பண்ணிடும். ஸோ ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் 5 மூவிங் ஆவரேஜ் நீங்கள் வந்துட்டு 5 மூவிங் ஆவரேஜ்லேயே நீங்கள் ட்ரேல் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, சிம்பிளா சொன்னீங்கன்னா குவிக் என்ட்ரி அண்ட் ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மூவிங் ஆவரேஜ் 5 மூவிங் ஆவரேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ட்ரேடை ரெப்ரசென்ட் பண்ணும். அதாவது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கும் ஸ்விங் ட்ரேடர்ஸும் ரொம்ப யூஸ் பண்ற மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் தான். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்ல 20 மூவிங் ஆவரேஜ்ல டைனமிக் சப்போர்ட்டா அது ஆக்ட் பண்ணும். ஸோ பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா பிரைஸ் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் பிரைஸ் மேலே போறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குதுன்னா 20 மூவிங் ஆவரேஜ் என்ன ஆக்ட் பண்ணும்? ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 50 மூவிங் ஆவரேஜ். 50 மூவிங் ஆவரேஜ்னா இன்டர்மீடியேட் டேர்ம் ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது மார்க்கெட்டோட ஓவரால் டைரக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக கண்டினியூ ஆகுது இல்லை வீக்கன் ஆகுது அப்படிங்கிறது நம்ம 50 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி மேஜர் புல் பேக் முடிஞ்சு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது ஈஸியாக 50 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்துட்டு என்ன மூவிங் ஆவரேஜ்னா 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ 200 மூவிங் ஆவரேஜ்னா எதை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா லாங் டேர்ம் ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இது ட்ரேடர்ஸ்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மூவிங் ஆவரேஜ். ஸோ ப்ரைஸ் வந்து 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருந்தால் ஜென்ரலி மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகும், கீழே இருந்தால் பியரிஷ் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ அதாவது above 200 மூவிங் ஆவரேஜ்னா ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் ஆகும், பிலோ 200 மூவிங் ஆவரேஜ்னா ட்ரெண்ட் வந்து பியரிஷ் ஆகும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 5, 20, 50 அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மூவிங் ஆவரேஜும் எந்தெந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணது, ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டா லாங் டேர்ம் ட்ரெண்டா அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
இது பாத்தீங்கன்னா நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம் சார்ட். இந்த TCLC கீ லெவல்ஸ் இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா PDH PDL மாத்திரம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டரோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க 4 மூவிங் ஆவரேஜுமே வந்துட்டு ஒரே இண்டிகேட்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூவிங் ஆவரேஜ் 1 2 3 4. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் 5 மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணியிருக்கிறேன், ரெட் கலர். 20 மூவிங் ஆவரேஜ் கிரீன் கலர். டைம் ஃப்ரேம் TFனா டைம் ஃப்ரேம். ஓகே, எந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு வேணும், இதில் நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் வச்சுக்கலாம். 5 minutes வச்சுக்கலாம், 15 minutes வச்சுக்கலாம், ஈவன் 1 hour கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 50 மூவிங் ஆவரேஜ் ப்ளூ கலர் அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு பிளாக் கலரில் நான் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டே பார்த்தீங்கன்னா PDHும் PDLும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. ஓகே, ஸோ பர்டிகுலர் டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எல்லா மூவிங் ஆவரேஜ்க்கும் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது ரெட் கலர் வந்துட்டு 5 மூவிங் ஆவரேஜ், கிரீன் கலர் வந்துட்டு 20 மூவிங் ஆவரேஜ், பிளாக் கலர் வந்து 200 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ப்ளூ கலர் வந்துட்டு 50 மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கண்டினியூஸ்லி அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து 5 மூவிங் ஆவரேஜ்க்கு கீழே க்ளோஸ் ஆகி 20 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல எகெயின் பையர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் ப்ரைஸ் வந்து 20 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஸோ 20 மூவிங் ஆவரேஜில் எகெயின் ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் வந்து எகெயின் ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் மூவ் ஆயிடுச்சு. எகெயின் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் 5 மூவிங் ஆவரேஜ் கீழேயும் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு கீழேயும் க்ளோஸ் ஆகி இந்த 50 மூவிங் ஆவரேஜில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. எகெயின் ஒரு ஸ்ட்ராங் அப் மூவ் நம்ம பார்த்தோம். ஓகே, அப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே, அதாவது 5 மூவிங் ஆவரேஜ் 20 மூவிங் ஆவரேஜ் 15 மூவிங் ஆவரேஜ்க்கு கீழேயும் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் அங்கே வருது. அதாவது அதுக்கு கீழே ப்ரைஸ் வந்து பேரிஷாக இருக்குங்கிறது அர்த்தம். அதாவது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த 3 மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயும் க்ளோஸ் ஆகுது. இந்த ஸ்ட்ராங் ரெட் கேண்டிலுக்கு கீழே இந்த ப்ளூ மூவிங் ஆவரேஜஸ் 50 மூவிங் ஆவரேஜ். ஸோ அதுக்கு கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ஷார்ட் ட்ரெண்ட், அதாவது பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஷார்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ட்ரி கிடைச்சா நீங்கள் அந்த இடத்துல ஷார்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம 25th ஜூன் வந்து நிஃப்டி மூவிங் ஆவரேஜஸில் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் வந்துட்டு 3 மூவிங் ஆவரேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா 5 மூவிங் ஆவரேஜஸ் நான் செக் பண்ணியிருக்கேன், 20 50 அண்ட் 200 மூவிங் ஆவரேஜஸ். டைம் ஃப்ரேம் வந்து 5 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இந்த அன்னைக்கு வந்து ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்ட், அதாவது கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கண்டினியூஸ்லி மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு இன்வெர்டட் ஹேமர், அதாவது கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்வெர்டட் ஹேமர் கொடுத்து அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, எகெயின் அங்கேருந்து ப்ரைஸ் ஃபால் ஆகி 20 மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆனாலுமே இங்கே 50 மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் எகெயின் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் கிடைக்குது அப்படின்னா அங்கே நம்ம வந்துட்டு ஒரு லாங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். பட் எகெயின் என்னவாயிருக்கு, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. அதாவது ப்ரைஸ் வந்து 20 மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழேயும் க்ளோஸ் ஆகி 50 மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழேயும் க்ளோஸ் ஆகும்போது அப் ட்ரெண்ட்லேருந்து ஒரு பாஸ் கொடுத்துருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அங்கே நீங்கள் வந்து ஷார்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு பார்க்கலாம். இப்போ இன்கேஸ் இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னா நீங்கள் லாங் ட்ரேடுக்கு என்டர் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது 29th ஜூன். ஓகே, இந்த கிரீன் வந்து 20 மூவிங் ஆவரேஜ், இது வந்து 50 மூவிங் ஆவரேஜ். ஸோ ப்ரீவியஸ் டே லோ ப்ரீவியஸ் டே ஹை மாத்திரம் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ எகெயின் ஒன் மோர் பாயிண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒன் மோர் லெவல் டெய்லி பைவோட் பாயிண்ட், டிபிபிங்கிறது டெய்லி பைவோட் பாயிண்ட். ஓகே, ஸோ மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணாலுமே நம்ம பைவோட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு எந்த இடத்துல ரிஜெக்ஷன் வருதுங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே லோவில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. எகெயின் செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்திருக்கு. எங்கே 200 மூவிங் ஆவரேஜஸ்லையும் 20 மூவிங் ஆவரேஜஸ்லையும் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம்.
ஓகே. ஸோ பிலோ திஸ் கேண்டில், இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் டே லோவில் எகெயின் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. எகெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் மேலே போய் ரிஜெக்ஷன் எங்கேருந்து வந்திருக்கு, இங்கே 50 மூவிங் ஆவரேஜஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் டெய்லி பைவோட்லேயும் ரிஜெக்ஷன் கிடைக்குது. ஸோ 50 மூவிங் ஆவரேஜஸ்லையும் ரிஜெக்ஷன் கிடைக்குது, பைவோட் பாயிண்ட்லையும் ரிஜெக்ஷன் கிடைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஷார்ட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ப்ரைஸ் மேலே போனாலுமே இந்த 50 மூவிங் ஆவரேஜ் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணால். ஸோ இந்த ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பியரிஷ் கேண்டில். ஸோ அந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே நீங்கள் ஒரு ஷார்ட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு என்ட்ரி பார்க்கலாம். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் 3 மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகுது. அதாவது 50 மூவிங் ஆவரேஜ், 20 அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 3 மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகிறங்காட்டி ட்ரெண்ட் வந்து ரொம்ப பியரிஷாக இருக்குது. ஆல்ரைட். நெக்ஸ்ட் டே ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எகெயின் 30th ஜூன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே பைவோட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகுது. 200 மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே தான் இருக்குது. 50 அண்ட் 20 மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகும்போது நான் ஆல்ரெடி இங்கே சொல்லியிருந்தேன் ட்ரெண்ட் வந்து பியரிஷாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஷார்ட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஓகே. எகெயின் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 20 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே, 50 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே, பிடிஎல்க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது ஒரு லாங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அங்கே என்ட்ரி கிடைக்குது. இங்கெல்லாம் ஏன் சைட்வைஸாக இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து 20 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆனாலுமே 50 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகலை. ஸோ இப்படி தான் காம்பினேஷனாக நீங்கள் மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரி எங்கேங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எகெயின் எங்கேயும் ரிஜெக்ஷன் வருதுன்னா இங்கே பிவோட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஓகே. எகெயின் ஒன் மோர் டே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பைவோட் பாயிண்ட்டுக்கு மேலே 50 மூவிங் ஆவரேஜ், 20 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கண்டினியூஸ்லி அப் ட்ரெண்டில் போயிருக்கு. 200 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயும் போனதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் கொடுத்து ப்ரைஸ் 200 மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழேயும் 20 மூவிங் ஆவரேஜஸ்க்கு கீழேயும் க்ளோஸ் ஆயிருச்சு. பட் அந்த லோ வந்துட்டு பிரேக் டவுன் ஆகலை. எகெயின் நெக்ஸ்ட் கிரீன் கேண்டில் கேவே க்ளோஸ். அதாவது நெக்ஸ்ட் கிரீன் கேண்டில் வந்து 20 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே, 200 மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலேயும் க்ளோஸ் ஆகி அதாவது அந்த இடத்துல இந்த மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எகெயின் லாங் ட்ரெண்ட், புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுங்கிற அர்த்தம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ இங்கே ட்ரேட் எடுத்து இங்கே எக்ஸிட் ஆனாலுமே எகெயின் இங்கே இந்த இடத்துல ஒன் மோர் லாங் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே. எகெயின் பிடிஎச் ப்ரைஸ் வந்து டச் பண்ணிருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு மூவிங் ஆவரேஜஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல ரிஜெக்ஷன் வருது இல்லாட்டி எந்த இடத்துல நெக்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து காம்பினேஷன் ஆஃப் சிபிஆர் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி காம்பினேஷன் ஆஃப் பிவோட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட் அப்படிங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட டெலிகிராம் சேனல் ட்ரேடர் சித்ரா. இங்கே வந்து நான் இண்டெக்ஸோட லைவ் வியூஸ் நான் ஷேர் பண்ணுவேன். அதாவது நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட வியூஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். கால்ஸும் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் அனாலிசிஸ் மற்றும் ட்ரேடிங் கான்செப்ட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. ஹாப்பி ட்ரேடிங்.